நீயா நானா நேற்று இருந்த எபிசோட்ல பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனவங்க ப்ராஃபிட் ஆனவங்க ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. அசால்ட்டா 40 lakhs லாஸ் ஆச்சு, 25 lakhs ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகி கடை மூணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ப்ராஃபிட்டே வராம தான் கை காசை போட்டு உள்ள சேலரி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கதையெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு பிசினஸ் பண்ணா நினைக்கும் போதே அவ்வளவு பயமா இருக்கு. இங்க நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் பண்றது ஈஸின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பீப்பிள்லாம் வந்து பார்த்தா நம்ப வச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் நம்பி வந்து பார்த்தா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரான்சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும், அவங்க கூட செஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே கூட எந்த பொருளும் வாங்க விட மாட்டான். நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரலன்னா உனக்கு வியாபாரம் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா போய்கிட்டே இருப்பான். இங்க சேலம் ஆர்ஆர்பி ஸ்டோரி எடுத்துக்கோங்களேன். அவர் சொல்லுவாரு, நான் 4 பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு விட்டேன், அப்புறம் தள்ளு வண்டி போட்டேன், அப்புறம் ஹோட்டல் வச்சு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வச்சேன், நிறைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணான்னு. அதுதான் பிசினஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இங்க காசு இல்லாத எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம். காசு இருக்கவன் போச்சிக்கிறான், இல்லாதவன் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஒரு டீ கடைக்கு போனா டீ கடை ஆரம்பிக்கலாம், ஒரு டர்ஃப்ல கிரிக்கெட் ஆட போனா டர்ஃப் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிற பரம்பரையில நானும் ஒருத்தன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? நீலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஓனராக இருக்க வேண்டியவன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது.